திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் நீண்ட நாள் கோரிக்கையான லிப்ட் வசதி செய்யப்பட்டு உள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உலக பிரசித்தி பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களில் ஒன்றாக உள்ளது. இக்கோவிலுக்கு தினமும் வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். மேலும் பக்தர்களுக்காக சென்னை, பாலக்காடு, நெல்லை, தூத்துக்குடியில் இருந்து ரயில் வசதி செய்யப்பட்டு உள்ளது. இந்த ரயில்களில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இருந்தது. இதனால் அனைத்து தரப்பினரும் கடும் அவதிக்கு உள்ளாகி வந்தனர். இதில் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் 2வது பிளாட்ஃபார்மில் இருந்து புறப்படுகிறது. இந்த ரயிலுக்கு செல்வதற்கு முதியவர்கள், பெண்கள், சிறுவர்கள், மாற்றுத்திறனாளிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். மற்ற பயணிகளில் பெரும்பாலானோர் முதல் நடைமேடையில் இருந்து தண்டவாளத்தில் குதித்து சென்று ஆபத்தான முறையில் ரயில் ஏறி வருகின்றனர். எனவே லிப்ட் மற்றும் எக்ஸலேட்டர் வசதி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. இதற்கிடையில் தற்பொழுது ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சீரமைப்பு பணிகள் நடந்து வருகிறது. இதில் முதல் நடைமேடையில் இருந்து 2வது நடைமேடைக்கு செல்வதற்கு லிப்ட் வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த லிப்ட் வசதி கடந்த சில நாட்களுக்கு முன்பு பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள், பக்தர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முக்கிய திருவிழா நாட்களில் இந்த பக்தர்களின் எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகரித்து காணப்படும். அந்த நாட்களில் நெல்லையில் புதிய பஸ் நிலையத்தில் திருச்செந்தூர் பக்தர்கள் கூட்டமாக காணப்படும். பஸ்ஸை தவிர வேறு போக்குவரத்து வசதி இல்லாததால் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே நெல்லை திருச்செந்தூர் இடையே இரவு ரயில் போக்குவரத்து தொடங்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள், பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.